அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எம்மி சில்லி சிக்கன் எங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான சில்லி சிக்கன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் போன்லெஸ் சிக்கன் 200 கிராம், எக் ஒன்று சேர்த்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரெஸ்ட்லலாம் விட போகிறதில்ல, நான் உடனே பொரிக்க போகிறேன். இங்கே சில்லி பொடி வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஷேலோ ஃப்ரை தாங்க பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பி ஆகணும்னு அவசியம் கிடையாது, வெந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, வச்சு குக் பண்ணிக்கலாம். பொரிஞ்சிருச்சு, நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், சின்னதாக கட் பண்ண ஹார்லிக், இஞ்சி 2ஐயும் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, பாதி ஸ்லைஸ் கேப்சிகம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிடலாம். வதங்கிருச்சு. இதில் நம்ம ஃப்ரைட் பண்ண சிக்கனையும் சேர்த்துக்கலாம், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வெங்காயம் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு பவுலில் டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம சிக்கனில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸோட சிக்கன் நல்லா கோட் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். குக் ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுடைய சில்லி சிக்கன் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.